பார்க்குறீங்களா? இன்னைக்கு நம்ம குட்டீஸ் கிச்சனில் முட்டை பிரியாணி தான் செய்ய போகிறோம். முட்டை பட்டு வேக வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம தக்காளி இவ்வளோ, வெங்காயம் இவ்வளோ, பச்சை மிளகாய் இவ்வளோ, புதினா இவ்வளோ எடுத்துக்கலாம். இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோ எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோ எடுத்துக்கலாம். 2 பாக்கெட் பெருசு எடுத்துக்கோங்க. அரைப்படி அரிசி நாங்கள் சட்டியில் ஊற வச்சிருக்கிறோம். சட்டியில் நெய் போட்டுக்கலாம். இந்த சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு அதுக்கடுத்து நெய் போட்டுக்கலாம். சட்டி காய்ஞ்சதுக்கப்புறம் கடல் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சோம்பு இவ்வளோ போட்டுக்கலாம். அப்பா பிரியாணி எல்லாம் இவ்வளோ போட்டுக்கலாம். இந்த அளவு பொரியவும் பச்சை மிளகாய் போட்டு மல்லி புதினா போட்டுக்கலாம். உப்பு இவ்வளோ போட்டுக்கலாம். கிண்டிக்கலாம். முட்டை வேக வச்சோம்ல, அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா உரிக்க முடியும். இந்த அளவு வதங்கவும் வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். வெங்காயத்தை மூடி வச்சுக்கலாம். அப்போதான் நல்லா வதங்கும். வெங்காயம் இந்த அளவு வதங்கவும், நல்லா பொன்னிறமாக வதங்கவும் தக்காளி போட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த அளவு தக்காளி வெங்காயம் வதங்கவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 5 ரூபா பாக்கெட்டு 2 எடுத்துக்கோம். வீட்டில் அரைச்சது இல்லை, அதனால கடையில் வாங்கணும். கிண்டிக்கலாம். நல்லா கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கும். இந்த அளவு வதங்கவும் நல்லா வாசனை வருதுமா. என்னம்மா 10 கிராம் பொடி இல்லை? சரிங்கம்மா. 10 கிராம் பொடி அரைச்சி வச்சுக்கிறோம். அதையே கூட சேர்ந்து போட்டுக்கலாம். இவ்வளோ போட்டுக்கலாம். வரமிளகா பொடி இவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். இந்த அளவு வதங்கவும் இந்த டப்பாவில் 4 அளவு அரிசி 2 டப்பா அளவு அரிசி எடுத்துருக்கோம். 4 டப்பா அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கிறதா பார்த்துக்கலாம். பத்தலைன்னா இந்த டைமில் சேர்த்துக்கலாம். ஏதாச்சும் பத்தலைன்னா இந்த டைமில் சேர்த்துப்போம். இப்போ டெஸ்ட்டு பண்ணாமல் விட்டிங்கன்னா அதுக்கடுத்து லாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சோடனே நீங்கள் தான் நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க. எங்களை மாற்றி விடக்கூடாது. வாய் கரெக்டாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதே அளவு போடுங்க, கரெக்டாக இருக்கும். அரைப்படி அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். தட்டை மூடி வச்சுக்கலாம். முட்டையை உடைச்சிக்கலாம். என்ன பண்ணுற? டிவி பார்த்துக்கிட்டு ஆன் பண்ணியிருக்கியா இல்லையா? ஆன் பண்ணி தான் இருக்கிறேன்.
பண்ணு எதுக்கு இவ்வளோ நேரம் இல்லை வெயிட் பண்ணு சொல்லும் போது சொல்லு நம்ம முடிக்கவே வர மாட்டேங்குது ஆன் பண்ணிட்டேன் முடிக்கவே வர மாட்டேங்குது ஜூஜு என்னடா பண்ற போய் தட்டிட்டு இருக்க பப்பு உதிச்சிருச்சு உலகு உதிச்சிருச்சு அரிசியே போட்டுக்கலாம் அரிசி போட்டாச்சு கிண்டிட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுக்கலாம் லைட்டாக இப்படி கேப் வர மாதிரி மூடி வச்சுக்கலாம் ஆனால் கொதிச்சு மேலே வந்துடும் இது மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம் நல்லா கிண்டிக்கலாம் இந்த அளவுக்கு கொதிக்கவும் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சு தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம் 2 நிமிஷத்துக்கு ஒரு காய் எடுத்து கிண்டிக்கலாம் ஒரு நல்லா வெந்துருச்சு சாரி இன்னும் சோறு வேகலை இந்த அளவு கிண்டி விட்டுட்டேன் தோசை அடுப்பில் வச்சு எண்ணெய் இவ்வளோ ஊற்றிக்கலாம் இந்த முட்டையை இதில் தோசைட்டில் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம் உப்பு இவ்வளோ போட்டுட்டு வரமிளகா பொடி இவ்வளோ போட்டுக்கலாம் சட்டி ஃபுல்லாக அது மாதிரி எண்ணெய் வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த முட்டையை ஒவ்வொன்றா எடுத்து இப்படி வச்சுக்கலாம் இது மாதிரி வச்சுக்கலாம் இப்போ சாப்பாடு இந்த அளவு ரெடி ஆகும் என்னாச்சு தட்டி தூக்கவா அந்த தோசை அடியில் இது மாதிரி வச்சு மூடி வச்சுக்கலாம் இப்போ முட்டையை திருப்பி போட்டுக்கலாம் அம்மா இந்த முட்டை தானே இந்த ஃப்ளேவர் நீங்கள் இது மாதிரி முட்டை எடுத்து நல்லா கோடு போட்டு கொடுப்பீங்களா அதுதாம்மா அதுக்குள்ளே அப்படியே பிரியாணி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குமா நிறைய எல்லாத்தையும் பெரட்டி போட்டுக்கலாம் பெரட்டி போட்டு நல்லா ட்ரை ஆகட்டும் அம்மா நீங்கள் இங்கிலீஷில் சூப்பராக பேசுறீங்கம்மா இது இங்கிலீஷு ஒரு வார்த்தை சொன்னது இங்கிலீஷில் பேசுகிறீங்கன்ற அம்மாவுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது பாப்பா தெரியாதா பரவாயில்லம்மா நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகேம்மா
இந்த முட்டையெல்லாம் இந்த சாப்பாட்டில் எடுத்து ரெடி ஆயிடுச்சுன்னா முதல்ல எனக்கு தான் கொடுக்கணும். உனக்கு தான்மா ஃபஸ்ட்டு, சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு. இந்த முட்டை இல்லாத இப்படி வச்சு தம் போட்டுக்கலாம். சுடு தண்ணி ஏதாச்சும் வைக்கலாம், பரவாயில்ல, நம்மகிட்ட இல்லை, இதே இருக்கட்டும். இப்படி வச்சாலே வெந்துடும் சீக்கிரமாக. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்க்கலாம். குனிஞ்சு சாப்பிடு பாப்பா. நல்லா இருக்குது. சூப்பரா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.